ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐடி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த லேர்னிங் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நாம் போடுகின்ற இந்த லேர்னிங் வீடியோக்கள் உங்களை உடனே வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிராவனுடைய பேசிக் ஃபங்க்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஜிராவை பற்றிய போன வீடியோவில் நம்ம இந்த ஜிரானா என்ன, இந்த ஜிராவை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் மேலே, அதை போய் பாருங்கள். கொஞ்சம் இன்ஷார்ட்டாக இந்த ஜிரா எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது நம்மளுடைய ஒவ்வொரு நாளினுடைய வேலைகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கம்பெனியினுடைய மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற டாஸ்க்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கம்பெனி கொண்டு வர புது ப்ராஜெக்டினுடைய வேலைகளோ அதனுடைய பிரச்சனைகளோ இதையெல்லாம் நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறது, அதற்கு தான் இந்த ஜிரா முக்கியமாக பயன்படுது. ஜிராவானது ஒரு இஷ்யூஸாக இருக்கலாம், ஒரு டாஸ்க்காக இருக்கலாம், அதனுடைய தொடக்கத்திலேருந்து அதனுடைய முடிவு வர ஒரு டாஸ்க்கை ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ஜிரா பயன்படுது. ஒரு ப்ராஜெக்டுடைய வெவ்வேறு டாஸ்க்கையும் வெவ்வேறு இஷ்யூஸையும் இது ஷெடியூல் பண்ணவும், ரெக்கார்ட் பண்ணவும், மற்றபடி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் மற்றும் வெவ்வேறு பயன்கள் இந்த ஜிராவில் இருக்குது. அப்புறம் ஜிராவினுடைய எந்த அப்ளிகேஷன் டைப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் டிப்ளாய்மெண்ட் டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. என்ன டிப்ளாய்மெண்ட் டைப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஜிராவை எடுத்துட்டிங்கன்னா இதில் வெவ்வேறு வகைகள் இதில் இருக்குது. இந்த வெவ்வேறு வகைகள் எதை பொறுத்து இருக்குதுன்னா, அதில் இருக்கிற வெவ்வேறு திறமைகளையும் அதில் இருக்கிற வெவ்வேறு யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் அதை பொறுத்தும், மற்றும் அதனுடைய டிப்ளாய்மெண்ட் மெத்தட்ஸ், அதாவது நம்ம இதை க்ளவுடில் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோமா, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சர்வர்லேயோ டேட்டா சென்டர் சர்வர்ஸ்லையும் நம்ம இதை டிப்ளாய் பண்ண போகிறோமா, அதை பொறுத்து இதில் வெவ்வேறு வகைகள் இருக்குது ஜிராவில். இந்த ஜிராவில் வெவ்வேறு வகைகள் இருக்கிறதால நீங்கள் என்ன வகையான அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்கள் சர்ச் பண்ணோன்னா நீங்கள் சரியான ஒரு டாக்குமெண்ட்டை அதுக்காக நீங்கள் சர்ச் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த அப்ளிகேஷனில் ஒரு அட்வைஸ் தேவைன்னா நீங்கள் செக் பண்ணும் போது எந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கான அட்வைஸை நீங்கள் சரியாக வாங்க முடியும். அதே மாதிரி என்ன அப்ளிகேஷனில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக நீங்கள் பார்த்து அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்த முடியும். தொடக்கத்தில் இந்த ஜிராவில் ஒரு முக்கியமாக ஒரு 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இருந்தது. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இந்த ஜிராவில் வச்சுருக்காங்க. இந்த வெவ்வேறு ஜிராவினுடைய அப்ளிகேஷன் டைப்பில் நம்ம முக்கியமான ஒரு 3 அப்ளிகேஷன் டைப்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது ஜிரா கோர், ஜிரா சாஃப்ட்வேர், ஜிரா சர்வீஸ் டெஸ்க். இது 3 முக்கியமான அப்ளிகேஷன் டைப்ஸ். இதனுடைய லுக் அண்ட் ஃபீல் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இது வெவ்வேறு ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கும். இந்த வெவ்வேறு அப்ளிகேஷன் நம்ம தனித்தனியாகவும் பயன்படுத்த முடியும், இதை சேர்த்து நம்ம ஒன்றாவும் பயன்படுத்த முடியும். அதில் முதல் வகையான இந்த ஜிரா கோரை பற்றி பார்ப்போம். இதை அவங்க ஜிரா ஒர்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜிராவினுடைய மெயின் ஃபங்க்ஷனான ப்ராஜெக்ட், இஷ்யூஸ், ஒர்க் ஃப்ளோஸ், யூசர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இந்த ஜிரா கோர்லேயோ இந்த ஜிரா ஒர்க் மேனேஜ்மெண்ட்லேயோ இருக்குது. இந்த அப்ளிகேஷன் டைப் யாருக்கு முக்கியமாக பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் டைப் பிஸ்னஸ் டீம்ஸ்க்கு, டைரெக்டாக கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற பிஸ்னஸ் டீமுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் டீம்ஸ் இந்த ஜிரா வகையில் இவங்க ப்ராஜெக்ட்ஸையும் ப்ராசஸையும் டாஸ்க்கையும் இவங்க மேனேஜ் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் டீம் பிஸ்னஸ் டைப்ஸ் ப்ராஜெக்ட்ஸை மட்டும்தான் அவங்க பயன்படுத்த முடியும் இந்த அப்ளிகேஷனில். இதில் அவங்க சாஃப்ட்வேர் டைப் ப்ராஜெக்ட்ஸை அவங்க பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி அஜைல் டைப் ப்ராஜெக்ட்ஸையோ அப்படி இல்லைன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீச்சர்ஸையோ அவங்க பயன்படுத்த முடியாது இந்த வகையில். ஜிராவினுடைய அடுத்த அப்ளிகேஷன் வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிரா சாஃப்ட்வேர். இந்த ஜிரா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஜிரா கோரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸோ அந்த ஃபங்க்ஷன்
சேர்த்து இதில் அடிஷ்னலாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸையும் இதில் நம்ம பயன்படுத்த முடியும். இந்த ஜிரா அப்ளிகேஷன் வகையை இவங்க யாருக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் டீம்ஸ்க்காக இதை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதில் டெவலப்மெண்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணுற சில மெத்தடாலஜிலாம் இதில் பயன்படும். எக்ஸாம்பிள் ஸ்க்ரம் சொல்லலாம். இந்த ஜிரா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வகையை பயன்படுத்துகிற யூசர்ஸ் வந்து பிஸ்னஸ் டைப் ப்ராஜெக்ட்ஸையும் சாஃப்ட்வேர் டைப் ப்ராஜெக்ட்ஸையும் இரண்டுமே இவங்க பயன்படுத்த முடியும். இந்த ஜிரா சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டெவலப்மெண்ட் டீம் யூஸ் பண்ணுற அவங்களுடைய மெத்தடாலஜி எல்லாம் இதில் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இது வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் Atlassianோட டூலான பிட்பக்கெட் அது கூட ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுடைய பேம்பு அந்த அப்ளிகேஷன் கூடயும் இது ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும். அடுத்தது நம்ம ஜிராவினுடைய அடுத்த வகையான ஜிரா சர்வீஸ் டெஸ்க் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதை ஷார்ட்டாக நம்ம வந்து JSD அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது என்னென்ன ஃபங்க்ஷனை இது கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிரானுடைய கோர் ஃபங்க்ஷன்ஸும் இதில் இருக்குது. அதே சமயத்தில் இது யாருக்காக இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் டீமுக்காக இந்த அப்ளிகேஷன் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு HR டீமாக இருக்கலாம், ஃபெசிலிட்டி டீமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு லீகல் டீமாக இருக்கலாம். இவங்களாம் இதை பயன்படுத்த முடியும். அதாவது HR டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து ஸ்டாஃப்டிருந்து அவங்களுடைய ஒப்பீனியன் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன் அவங்க பயன்படுத்தலாம். அதே ஒரு ஃபெசிலிட்டி டீமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்க்கை சேஞ்ச் பண்ணுறாங்க, சேர்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க, இது மாதிரியான அவங்களுடைய டாஸ்க் எல்லாத்தையும் அதில் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி லீகல் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் ரெனியூவல்ஸ் அதாவது கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற ஸ்டாஃபாக இருக்கலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்டர்னல் வெண்டராக இருக்கலாம், இவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் இது மெயினாக பயன்படும். அதே மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா லேப்டாப்ஸையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் அந்த ப்ராசஸ் அவங்க மேனேஜ் பண்ண முடியும். ஒரு ஹார்ட்வேராக இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், கம்பெனி லெவலில் அவங்க சேஞ்ச் பண்ணும்போது ஒரு டாஸ்க்காக மேனேஜ் பண்ண முடியும். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் இவங்க சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் இவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். வர ரிக்வஸ்ட்டை இவங்க வந்து ஈஸியாக குரூப் பண்ண முடியும், அதை சீக்வன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிப்போர்ட்டிங் இவங்க அதுலேருந்து எடுக்க முடியும். அதே மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவங்க கலெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதுக்கு இவங்க சின்ன ஒரு அப்ளிகேஷனே இதில் இருக்குது. இதில் அது கஸ்டமர் போர்ட்டல்னு சொல்லிட்டு அடைப்போம். இந்த கஸ்டமர் போர்ட்டலில் பயன்படுத்தி கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ரிக்வஸ்ட் இதில் என்ட்ரி பண்ண முடியும். ஜிரா சர்வீஸ் டெஸ்க் வழியாக Atlassianோட மற்ற சில அப்ளிகேஷனையும் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த கன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு பிக் டேட்டா பேஸு, இதில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட்ரலைஸ்டாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த கன்ஃப்ளூயன்ஸ் கூட ஈஸியாக வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஜிராவினுடைய வெவ்வேறு அப்ளிகேஷனுடைய வகைகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஜிராவில் வந்து டிப்ளாய்மெண்ட் டைப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். இந்த ஜிராவினுடைய டிப்ளாய்மெண்ட் டைப்பில் முக்கியமான 3 வகைகள் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட் இருக்குது, சர்வர் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட் இருக்குது, அப்புறம் டேட்டா சென்டர் பேஸ்ட் டிப்ளாய்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு டிப்ளாய்மெண்ட் டைப்ஸை அவங்க பயன்படுத்தலாம். இந்த டிப்ளாய்மெண்ட் டைப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதனுடைய சரியான சப்போர்ட்டை நீங்கள் வாங்க முடியும். அது சரியான டாக்குமெண்டேஷனை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுக்க முடியும். அதாவது வேறு அப்ளிகேஷன் இது கூட இன்டெகிரேட் பண்ணணுன்னா நீங்கள் சரியான டிப்ளாய்மெண்ட்க்கு எந்த அப்ளிகேஷன் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சதாக தான் சரியாக நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு ஜிராவினுடைய அப்ளிகேஷன் டைப்ஸும் டிப்ளாய்மெண்ட் டைப்ஸும் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம ஜிராவில் பயன்படுத்துகிற வார்த்தைகளும் அதனுடைய அர்த்தங்களும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஜிராவில் பயன்படுத்துகிற முதல் முக்கியமான டேர்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இஷ்யூ. அதுதான் வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜிராவில் வந்து ஒரு ஐட்டத்தை க்ரியேட் பண்ணும் போது நீங்கள் ஒரு இஷ்யூவை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த இஷ்யூ ஜிராவில் க்ரியேட் ஆகும்போது ஒரு யூனிக் ரெஃபரன்ஸோடு தான் இது க்ரியேட் ஆகும். இந்த இஷ்யூ என்பது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ரெக்கார்டு. இந்த ஜிராவில் ஒவ்வொரு முறை நீங்கள் இஷ்யூவை க்ரியேட் பண்ணும் போதும் ஒரு யூனிக் ரெக்கார்டு தான் வந்து இந்த டேட்டாபேஸில் க்ரியேட் ஆகும். இந்த இஷ்யூன்ற ஐட்டம் வந்து ஜிராவில் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு கோரிக்கையை க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பிரச்சனையை அதாவது ப்ராப்ளத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், அப்படின்னா ஒரு டாஸ்க்கை நீங்கள் ஒரு ஐட்டமாக இதில்
நீங்கள் சேவ் பண்ணுறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, அதாவது டு டூ ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதை பற்றியான ஐட்டமாக இருக்கலாம். இது ஒரு டிப்ளாய்மெண்ட் ஐட்டமாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி, ஒரு பக், ஒரு எபிக், ஒரு டிப்ளாய்மெண்ட் ஐட்டமாகவும் இது இருக்கலாம். அடுத்த இந்த ஜிராவில் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். ஜிராவில் இந்த ப்ராஜெக்ட்ன்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ன்றது வந்து இந்த கலெக்ஷன் ஆஃப் இஷ்யூஸை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். அந்த கலெக்ஷன் ஆஃப் இஷ்யூஸை தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடைப்போம். இந்த ஜிராவில் நம்ம பயன்படுத்துகிற இந்த ப்ராஜெக்ட்ன்ற வார்த்தையும் வெளியே நம்ம ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஒரு க்ளோசிங் ஸ்டேஜ் வரும், ஒரு ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணுற அந்த வார்த்தைக்கும் வந்து வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குது. ஜிராவில் இருக்கிற ப்ராஜெக்டை வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்கள் டீம்ஸோட அனைத்து இனிஷியேட்டிவ்ஸும், டாஸ்க்கும், அவங்க டு டூ ஐட்டம்ஸும் இது எல்லாமே வந்து இதில் குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். இந்த ஜிராவில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டோட நேம் வந்து ஒரு அப்ளிகேஷனோட நேமாக இருக்கலாம், ஒரு டீமோட நேமாக இருக்கலாம், ஒரு சிஸ்டத்தோட நேமாக இருக்கலாம், மற்றும் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட நேமாக இருக்கலாம். இதுக்கு உதாரணமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கிளைம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு லாங் நேமும் இருக்குது, ஷார்ட் நேமும் இருக்குது. இந்த லாங் நேமாக நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு வைக்கலாம், ஷார்ட் நேமாக நம்ம ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியும். இந்த ஜிராவில் பயன்படுத்துகிற அடுத்த வார்த்தை, அதாவது ஐட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஷ்யூ கீ. இந்த ஜிராவில் இருக்கிற ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராஜெக்டாக இருந்தால் அதனுடைய ஷார்ட் நேமான ஹெச்ஆர் அதை பயன்படுத்தி அது கூட வந்து நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஒரு இஷ்யூ கீ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஐட்டத்துக்கு HR-1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நீங்கள் மேலும் மேலும் இஷ்யூ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது HR2, HR3, HR4ன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஒரு யூனிக் ஐட்டத்தை இந்த ஜீராவில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்டு. இந்த போர்டுன்றது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டேட்டஸ் பேஸ்டு வியூவை இந்த இஷ்யூ உங்களுக்கு கொடுக்கும். போர்டுன்ற இந்த மெனு ஐட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணும்போது என்ன உங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இதில் செட் ஆஃப் இஷ்யூஸ் தான் உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஸ்டேட்டஸோட. அது ஒரு ப்ராஜெக்டோட தான் இருக்கலாம், அப்படின்னா வெவ்வேறு ப்ராஜெக்டோட இஷ்யூஸாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு கலெக்ஷனாக இந்த போர்டில் உங்களுக்கு ஸ்டேட்டஸோடு தெரிய வரும். இதனுடைய முக்கியமான பயன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இஷ்யூவோட ஸ்டேட்டஸை வந்து ஒரே டைமில் நீங்கள் ஒரே போர்டில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு டெவலப்மெண்ட் டீமாக இருந்ததுன்னா அவங்க பயன்படுத்துகிற மெத்தடாலஜியான ஸ்க்ரம், அதுக்கப்புறம் கன்பன், இந்த மெத்தடாலஜியுடைய போர்ட்ஸ் வந்து இந்த ஜிராவில் வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். இதுக்கு ஸ்க்ரம் போர்டு, கன்பன் போர்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஜிராவில் இருக்குது. இந்த ஸ்க்ரம் போர்டு எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டாக இருந்து அதில் வெவ்வேறு டாஸ்க் இருக்கும். இந்த டாஸ்க்கை வந்து இவங்க வந்து குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு இவங்க ஸ்ப்ரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடைப்பாங்க. அதே மாதிரி ஒரு கன்பன் போர்ட் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரக்சர் டெலிவரியை வந்து ஷெட்யூல் பண்ணுறதுக்காக இது பயன்படும். இந்த ஸ்க்ரம் அண்ட் கன்பன் போர்டு இந்த வார்த்தைகள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் டீமில் ஒரு டிப்ளாய்மெண்ட் ஐட்டம்ஸ்க்கு பயன்படுத்துவாங்க. மற்ற டீம்ஸும் வந்து இப்போ இதை பயன்படுத்த முடியும். அவங்களுடைய ஸ்டேட்டஸை இந்த போர்டில் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டுன்றது எதை குறிக்குதுன்னா, இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ட் வியூ ஆஃப் இஷ்யூஸ். அதாவது வந்து எல்லா இஷ்யூஸினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இந்த போர்டில் நம்ம பார்க்க முடியும். அது ஒரு ப்ராஜெக்டில் இருந்து இருக்கலாம், அப்படி இல்லைனா வெவ்வேறு ப்ராஜெக்டுடையதாக இருக்கலாம். இந்த டேஷ்போர்டில் வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸோட டேட்டாவை வந்து ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். அதுதான் இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சரு. இந்த டேஷ்போர்டுன்ற மெனு ஐட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணும்போது இதில் உங்கள் கவுண்ட்ஸையும், ட்ரெண்ட்ஸையும், சார்ட்ஸையும், உங்களுக்கு வெவ்வேறு வகையான இஷ்யூஸை இதில் நம்ம பார்க்க முடியும். ஜிராவில் வந்து டிஃபால்ட் டேஷ்போர்டும் இருக்குது. நம்ம கஸ்டமைஸாக நாமளும் வந்து டேஷ்போர்ட்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா கொரின்ற வார்த்தை, அதாவது டேர்ம் இந்த ஜிராவில் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம இந்த ஜிரா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறதுக்கு இந்த கொரியை பயன்படுத்தலாம். அதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய லாங்குவேஜ் வந்து ஜிரா கொரி லாங்குவேஜ். இந்த ஜிரா கொரி லாங்குவேஜ் நம்ம ஷார்ட்டாக JQL அப்படின்னு அழைப்போம். இது ஜிராவில் இருக்கிற ஒரு சர்ச் ஃபீச்சர். இந்த வழியில் நம்ம வந்து ஒரு இஷ்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஜிரா கொரி ஃபங்க்ஷன் இதில் ரொம்பவும் பயன்படும். இந்த கொரி ஃபீச்சரை பயன்படுத்தி நம்ம போர்டில் என்ன தெரியணும், இது அப்புறம் நம்மளுடைய டேஷ்போர்டில் என்ன இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ணி வைக்க முடியும்.
நம்ம பார்த்த இந்த டேர்ம்ஸ் தான் வந்து ஜிராவில் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இது ஜிராவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மெனு பாரில் மெனுஸாக இருக்கும், ஐகான்ஸாக இது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேர்னிங் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நாம் போடுகின்ற இந்த லேர்னிங் வீடியோக்கள் உங்களை உடனே வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.